இந்த மொபைலை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்க போறேன். அதாவது ரியல்மில புதுசா C75 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்துருக்கு. இந்த மாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபி ரேட்டிங் வந்து IP69 கொடுத்துருக்காங்க. அதாவது இது தண்ணிக்குள்ள விழுந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க ரியல்மி தரப்புல இருந்து. அதை செக் பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மொபைலை வந்து இந்த வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு பார்க்க போறேன். எனக்கும் தெரியாது ஏதோ ஆயிடுமான்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்பதான் புது போன் வந்துச்சு, செக் பண்றதுக்காக எடுத்து வந்திருக்கேன். நீங்க வைப்போமா? ஃபுல்லா வீடியோ பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அட்டையை உள்ள போட்டுறேன், மாற்றி கொடுங்க. ஃபோன் இங்கே தான் இருக்கு. நான் புது ஃபோன் இப்போ தான் வந்துச்சு, இப்போதான் ஆன் பண்ணுறேன். பாருங்க, ஆன் பண்ணி நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். இது தண்ணிக்குள்ளே போடணுக்காக எடுத்து வந்துருக்கேன். பாருங்க, இதெல்லாம் இங்கே வச்சுருவோம். C75 ஞாபகம் வச்சுங்க. மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஃபுல்லாக வீடியோ பாருங்க. ஏன்னா இதில் வந்து சில பேருக்கு வந்து நம்ப மாட்டீங்க, தண்ணிக்குள்ள போட்டாலும் நம்புவீங்க. என்னடா பேசிட்டு இருக்கேன், போட இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த ஃபோன் வந்து நம்ம கிராண்ட் மொபைல் வந்து வர வியாழக்கிழமையிலேருந்து அவைலபிளாக இருக்கும். இதில் டைம் பார்த்தீங்கன்னா 6:09. நல்லா கவனிச்சிங்க. டைம் வந்து 6:09. இப்போ நான் உள்ளே போட போகிறேன். நல்லா பார்த்துங்க. தம்பி போங்க, இதான் ஃபோனு. நீங்கள் போட்டாச்சு. ஆன் பண்ணுவோமா? தண்ணி ஊற்ற மாட்டேங்குது. நான் 57 நிமிஷம் போட்டிருக்கு. நம்ம பாதி துவைச்சு நான் எடுத்துருவோம். என்ன ஆச்சுன்னு தெரியல, பார்ப்போம். ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் தெரியும். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:09 இருந்துச்சு. அதாவது வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 57 நிமிஷம் காமிச்சிச்சு. இப்போ வந்து இதில் வந்து 29 நிமிஷம் காமிச்சிது. ஏறக்குறைய ஒரு 26 நிமிஷத்துக்கு ஆகிட்டு. வாங்க நம்ம ஃபோனை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, 29 நிமிஷம் காமிக்குதா? உள்ள ஃபோன் கிடக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. தண்ணிக்குள்ளே வச்சு ஓப்பன் பண்ண வைப்போம். ஆன்ல தாங்க இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:36 இருக்கு. நீங்களே பார்க்கலாம், 6:36 இருக்கு. ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்க வேண்டியதான். அதுவும் தண்ணிக்குள்ள வரதுனால அப்படி இருக்கு. பாருங்க, சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. உண்மையிலேங்க அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ செல்ஃபி நல்லா இருக்கா? எங்கள் கேமராமேன் தெரியவே பாருங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி வீடியோ ஒன்று ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை தொடச்சிட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபோன் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபோனை ஒரு வாட்டி தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்குது. ஃபோன் வந்து நீங்களே பார்க்கலாம், நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்க ஃபோன் தான். நல்லாவே இருக்குது. தண்ணியெல்லாம் ஒன்றுமே போகலை, நல்லா தான் இருக்குது. இந்த மொபைலோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 GB ரேம். அதாவது 8 GB ரேமு, 8 GB ரேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 16 GB ரேமு, 256 GB ஃபோன் மெமரி, 6000 mAh பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பின்னாடி வந்து 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 229 வித் அஃபிஷியல் வாரண்டி 2 வருஷத்தோட நம்ம கிராண்ட் மொபைலில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நம்ம கிராண்ட் மொபைலில் 229 4G மொபைல் சேல் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பப்பட்டவங்க நம்ம கிராண்ட் மொபைலில் வந்து வாங்கிக்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாங்க. இந்த ஃபோன் வந்து நான் இது வரைக்கும் 25 நிமிஷம் போட்டிருந்தேன். ஆனால் வந்து இன்னமும் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ டைமிங் உங்களுக்கே நான் முன்னாடியே காமிச்சேன். நான் இன்னொரு டயத்தை காமிச்சிட்டேன். 6:09 காமிச்சிச்சேன்னா அங்கே வரேன் 6:37 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே கடந்து இந்த ஃபோன் ஒர்க் ஆகுதுன்னா உண்மையிலேயே இது நல்ல ஃபோன் தான். விருப்பப்பட்டவங்க நம்ம கிராண்ட் மொபைலில் வந்து வாங்கிருங்க.